ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதல்நாடு ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த கலைக்குளம் அப்படிங்கிற ஊரில் வந்து எல்லை பிடாரி அம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த எல்லை பிடாரி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை இரவு இந்த கோயிலுக்கு வந்து இந்த பகுதியில் கூடிய ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா. இந்த கோயிலில் வந்து கிடாய் வந்து பலியிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லை பிடாரி அம்மனை வந்து அன்றைய தினமே இந்த மண்ணால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணால் பிடிச்சு ஒரு மிகப்பெரிய பீடமாக வந்து செய்கிறாங்க. அந்த பீடத்தை வந்து அனைத்து ஆண்களும் ஒரு சிறப்பு வழிபாடு நைட்லேருந்து நடத்துகிறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த புரட்டாசி மாதம் நம்ம ஏன் இந்த வழிபாடு செய்கிறோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம விவசாயம் செய்வதற்கு முன்பாகவே இங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள்லாம் நல்லா விளையணும், விவசாயம் செழிக்கணும், இந்த மக்கள் எல்லாம் வறுமை இல்லாமல் வளமுடன் வாழணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து ஒரு சிறப்பு வழிபாடு நடத்துகிறாங்க. அதற்கு காணிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களில் விவசாயம் செய்து கடந்த ஆண்டு, அதாவது போன வருஷம் விளைநிலங்களில் விளைந்த நெல்மணிகளை ஃபுல்லாக மொத்தமாக சேகரித்து அதை வந்து பார்த்திங்கன்னா குத்தி அந்த குத்தரிசி சாதம் மாதிரி, அதாவது இந்த சிவப்பு சோறுன்னு சொல்லுவாங்க, குத்தரிசி சாதத்தை வந்து மொத்தமாக சமைச்சிருவாங்க. சமைச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் குவியல் மாதிரி மொத்தமாக குமிச்சு வச்சு அதை வந்து உருண்டையாக பிடிச்சு இங்கே வரக்கூடிய இந்த சிறப்பு வழிபாடு நடத்தக்கூடிய ஆண்களுக்கு வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த பிரசாதத்தோட இங்கே வெட்டக்கூடிய ஒரு 1500-2000 கிலோ கறி வந்து கிடாய் வெட்டி சமைப்பாங்க. அந்த சமைக்கக்கூடிய அந்த கறியவும் இந்த உருண்டை சாதத்தையும் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பெண்களுக்கோ அனுமதியும் கிடையாது. முழுக்க ஆண்கள், சின்ன குழந்தையாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்கள் சின்ன வயசுல இருந்து பெரிய வயது வரை முழுமையான ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வினோத திருவிழா. இது ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் நடக்கு. இந்த திருவிழாவில் வந்து கமுதி சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள், குறிப்பாக தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்திலேருந்துலாம் அந்த வினோத திருவிழா வந்து கலந்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தாத்தா பாட்டங்காலத்திலிருந்து இந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய தலைமுறையில் இந்த திருவிழா நடக்குது. இன்னும் அடுத்து நம்முடைய வாரிசுகள்லாம் இந்த திருவிழா வந்து காலங்காலமாக கொண்டாடி வருவாங்க. என்னுடைய பேர் வந்து வெள்ளைப்பாண்டியன், குந்துவலம். கிராமத்தினுடைய ஆண் மக்களால் மட்டுமே கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா வந்து எல்லை பிடாரி அம்மன் திருவிழா ஆகும். இது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இரவு மட்டும் விடியற்காலை முதல் இது முடிவடைகிறது. இந்த கிராமத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த கிராமத்தில் வசூல் பண்ணக்கூடிய நெல்லை வாங்கி அதை அரைச்சி பச்சரிசியை உருண்டையாக உருட்டி, இது வந்து ஒரு உருண்டையை கிராமத்தில் வந்து அதாவது எல்லை காவல் இதாக உடைகுளம் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆண்டும், மறு ஆண்டு கலைக்குளம் கிராமத்தை சேர்ந்தோட மாறி ஒரு ஆடு வந்து இந்த எல்லை பிடாரி அம்மனுக்கு காணிக்கை மாதிரி கொடுத்துருவாங்க. மற்றபடி கிராமத்திலேருந்து வாங்கக்கூடிய ஆடுகளை வைத்து, மற்றபடி நன்கொடைய நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஆடுகளை கொடுத்துட்றாங்க. அதை இரவாக வெட்டி பழையவாடிக்கு வந்து பச்சரிசி உருண்டையாக உருட்டி அதை வந்து அந்த கறி சமைச்சு அதை சமைச்சு சாப்பிடக்கூடியவங்க. இந்த திருவிழா வந்து முழுக்க ஆண்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு திருவிழாவாகும். பெண்கள் இதில் யாருமே, சிறு குழந்தை முதற்கொண்டு யாருமே இதில் கலந்து கொள்வது கிடையாது. அதாவது ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் இந்த திருவிழா வந்து நடைபெற்று வருகிறது. இது வந்து சனிக்கிழமை இரவு ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை விடிய காலத்துக்குள்ளே அந்த இதை திருவிழா நைட்டாக முடிச்சிருவாங்க. இதில் ஒரு காலத்தில் வந்து அந்த புரட்டாசி மாதம் மாதிரி மழை பொழிஞ்ச காலத்தில் பக்கத்து அருகாமையில் உள்ள கலைக்குளம் எல்லையை அடுத்துள்ள கலைக்குளம் கிராமத்திலேருந்து தண்ணி எடுத்து கொண்டாந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி அது மாறி